மாமா எங்க என் தம்பி ஆளை காணா? இல்லம்மா, காலையில ஆளை காணோம். காலையில இருந்து ஆளே காணமா? என்ன சொல்ற? ஆமாமா, காலை துண்டுறதுக்கு ஏதோ கேட்டாடாமே, இல்லைன்ட்டியாமே. ஆமா, காலை தின்றதுக்கு கேட்டான். அப்படின்னா ஐயோ என் தம்பி ஆளை காணமே, எங்க போனான்னு தெரியல. ஐயோ வாயா வெளிய வாயா, உள்ள என் தம்பி ஆளை காண போய் எனக்கு தேடி கேட்றாயா பையா. ஏய், அவன் எங்க போனானே? என்ன போய் தேட சொல்ற? ஐயோ அவன் பசி தாங்க மாட்டாயா, காலையில தின்றதுக்கு கேட்டாயா, இல்லன்ட்டயா, போய் தேடின்னு வாயா அவனை. அம்மா, அவனை பார்த்தா ரொம்ப சோகமா இருந்தாமா. ஐயோ என்ன பண்ணீங்கன்னு தெரியல, போய் கொஞ்சம் பாரியா, எங்க போய்க்கிறேன்னு தெரியலையே. டேய் தம்பி, தம்பி, ஏய் கத்தாதே, ஓடியாந்துற போறாங்க. யோ என்னயா உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு? எனக்கு கஷ்டமா இருக்குது. யோ போய் எங்கனா போய் பாரியா. ஐயோ, இந்த ஜனத்து போய் எங்க போய் தெரிஞ்சல. டேய் தடியா, எங்கடா இருக்கற? கொஞ்ச நேரம் டீ பாங்க வரால இவா. போய் அந்த கடையில போய் தேடி பார்த்தேன்னு வாயா. தம்பி எடுத்தா நீ வீட்டுக்கு வரணும். அவன் கச்சனாட 1 கிலோ மிச்சம் வாங்கி தர சொன்னேன். நான் எங்கடி போறது? வாங்கி கூட. அப்படியே அப்பா எதனா வாங்கினு வாப்பா. ஒரு துண்டத்திலே இருக்குதுங்களே. ஏய் தடியா, தடியா எங்கடா போன? மாமா அவன் லாஸ்டா தான் சொல்லிட்டு போனானா மாமா. மா, அவன் இந்த லாஸ்டா இந்த பொரிய கேட்டாமா, நான் தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன் கொடுத்தா என்ன குறைஞ்சிடும்? போற தானே. எந்த ஆச்சா எப்படி திந்து பாரு. ஐயோ தம்பி எங்க போனே தெரியலையடா. அது பாரு, அதான் எங்க ஊரு. எங்க அக்கா வெளியே உட்காந்துக்கிட்டு. ஐயோ என் தம்பி எங்க போனான்னு தெரியலையே. டேய் தம்பி வந்துடுறா, எங்கடா போன? அது பேரு எங்க அக்கா 5 நிமிஷம் என் மேல ரொம்ப பாசம். சரி, இப்ப நாங்க என்ன பண்ணோம்? எங்க அக்கா கிட்ட போய் உங்க தம்பிய கடிச்சிட்டாங்க, காசு கொடுத்தாதான் விடுவாங்களாம் அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு கேட்டு எங்களை புடிச்சு குடுத்துட்டுக்கா போலீஸ்ல. மச்சி, இவன் சொல்ற மாதிரி செஞ்ச வேலைக்கு ஆகாது. டேய் உனக்கு ஐடியா சொல்ற. அப்போ நான் கிணத்துல ஊயிட்டேன்னு சொல்லுங்க. இது ஒரு அளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். டேய் இவன் கிணத்துல வந்தா தண்ணியில மேல வந்துருமே, நம்ப மாட்டாங்கடா. நான் அவ்வளவு குண்டா வைக்கிறேன், நீனா அவ்வளவு ஒல்லியா வைக்கிற. நான் சொன்ன ஐடியா கரெக்டா இருக்கான். போய் சொல்லுங்க, எங்க அக்கா உண்ட காசு வாங்கிட்டு வாங்க. இந்த பார், நாங்க போய் சொல்லுவோம். உங்க அக்கா எதனா ராங்கா போச்சுன்னா கை காலை கட்டி போட்டு அவங்க வீட்டுல இருக்கிற பொருளை திருடின்னு போயிடுவோம். திருன்னா எனக்கும் பங்கு கொடுக்கணும். இவனாடா இவன் அக்கா வீட்டுல திருடுற சொல்றான். இது துண்டுத்துக்குனே உடம்பு வளர்த்து வச்சுக்கிது போலுக்குது. சரிவா, நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். ஆஹா, ஓவரா நடிக்கிறானுங்களா? ஏன்பா, எதுக்கு அழுவுறீங்க? என்ன பாத்து சொல்லுங்கப்பா. நாங்க என்ன சொல்லுவோம்? இந்த ஆளாகல உருவோம். இந்த ஆளகலும் உருவனா அப்ப என் தம்பியா? அப்படிதான் நினைக்கிறேன்க்கா. நாங்க கிணத்துல குளிச்சுட்டு இருந்தோம். கிணத்துல குளிச்சு நின்னீங்களா? அப்புறம் ஸ்ட்ரைட்டா ஒரு யானை வந்து குச்ச மாதிரி ஒரு உருவம் தண்ணி எல்லாம் மேல வந்துச்சு. தண்ணி எல்லாம் மேல வந்துச்சா? அப்புறம் என்ன, அந்த உருவம் யாருன்னு பார்த்தா உன் தம்பிக்கா. ஐயோ ஏன் தம்பி கிணத்துல குச்சிட்டானே? என்னப்பா ஆச்சு அவனுக்கு? அவனுக்கு ஒன்னே ஆகலக்கா. அவன் குச்ச குதியில கிணத்துல இருக்கிற தண்ணி தான் வெளியே வந்துச்சு. ஏப்பா அவனுக்கு ஒண்ணும் ஆகலையா? அந்த கிணத்துக்கு சொந்தக்காரன் அவனை கட்டி போட்டு வச்சுக்கிறான். காசு கொடுத்தா தான் விடுவேன்றான். காசா? இது வராரு. வா நந்த சொல்ல அவகிட்டே. என்ன கேள்வி கூட்டின்னு வராரு? கஜா, ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு கஜா. பெரிய விஷயமா? என்ன ஆச்சு? உன் தம்பி நம்மளெல்லாம் விட்டு போயிட்டானா. இந்த அம்மா தான் பார்த்தாங்களாம். என்ன சொல்ற? என்னடா இது புது குழப்பமாகுதா? தெரியலையே. சொல்லுமா நடந்ததுன்னு. ஆமாமா, உங்க தம்பி குண்டா தானே இருப்பான். ஆமா. அப்ப அவன் தாமா போயிட்டாமா. போயிட்டானா? என்ன சொல்ற? ஆமா, அது வெளியதான் காட்டினாங்க. அதிரி தான் கட்டினாங்களா? என்ன சொல்ற? ஆமா, அந்த நீயா நானாவில வருவாரு குண்டா, அடுத்த வாரம் தான் வருவாரு. இவ்வளவு அவரை பத்தி சொல்லிந்தியா? ஆமா, அவர் தான் குண்டா வருவாரு. நீ தானே யாராவது குண்டா வந்தாங்களான்னு கேட்ட. ஐயோ யோ அமுச்சுடியா அந்த அம்மாவை. ஏமா நீ போ. 50 ரூபாய் கொடு. 50 ரூபாவா? அதெல்லாம் கொடுக்க முடியாது, போ. ஏய், சைதாப்பேட்டை ரவுடிரா நானு, என்கிட்டயே வச்சுக்கிறியா? யோ அமுச்சுடியா குத்த. இந்தா 50 ரூபாய். இத நான் கேட்கும் போதே குடுத்திருந்தா வாங்கி இருப்பேன். இத நான் வாங்க மாட்டேன். என்னம்மா இப்ப என்ன பண்ண சொல்ற? 100 ரூபாய் குடுறா சோமாரி, இல்லன்னா ரவுண்டு கட்டி அடிப்பேன்டா. ரவுண்டு கட்டி அடிப்பியா? இந்தாமா கொடே.
எவனாகிலும் வரட்டும், வாடா பாக்கலாம். யோ என் தம்பி இருக்கிறானாயா, போய் கூட்டணும் வாயா. எங்க இருக்கிறானா? எங்கேயோ கட்டி போட்டு வச்சுக்கிறாங்களா, போய் கூட்டணும் வாயா. நீங்க யாராவது வந்த வேலைக்கு ஆகாது, அவங்க விட மாட்டாங்க. விட மாட்டாங்களா? அப்ப எவ்வளவுதான் காசு கேக்குறாங்க? 5000. 6000. 5000 6000. என்னப்பா 5000 நீ 6000? வேலையெல்லாம் விட்டு வந்துக்கிறேன், எங்களுக்கு தேவையில்ல. நான் என்ன சொல்றேங்க, எங்களுக்குண்ணா, நாங்க போறோம். எப்பா நில்லுங்கப்பா, எங்க தம்பி அப்படியே கூட்டு வந்துருங்கப்பா. யோ காசு கொடுத்து அனுப்பியா? டக்குன்னு கூண்ணா, மரம் சாஞ்சிட போதே. தண்டத்துக்கு அவனுக்கு வேற செலவா? எடியா மனவாத, உங்க அப்பா காணாம போய் தான் கொடுத்துருக்க மாட்டேன். இந்தா போய் கூட்டினு வாங்க. பத்திரமா கூட்டினாங்கப்பா. சரிக்கா. இவங்களும் ஏமாத்திடுவாங்கன்னு தெரியலையே. டேய், அந்த தொன்னை கிட்ட 5000 ரூபாய் வாங்கணும்னு சொல்லு. சரி, நான் பாத்துக்கிறேன். 5000 ரூபாய். இங்க இவ்ளோ விஷயம் நடக்குது பாரு. உங்க அப்பா பாரு தின்னுங்கனே இருக்குது. அவர்கிட்ட ஏன்டி போற? உங்க அப்பா பத்தி பேசினா மட்டும் உன் கோவம் வந்துருமே. ஒரு பொற குத்துனா என் தம்பி போயே இருந்திருக்க மாட்டான். ஏய், அங்கே ஏத்தி பாத்துங்க, அதான் வந்துட்டுமே. என்ன போன வேலை முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. வேற காசை டா, உங்களுக்கு 3000, உனக்கு 2000. டா, ஒரு வாரம் கரெக்டா இருக்கும். போ, ட்ரெயின் நேராங்க போய். அப்பப்போ கூப்பிடுனா. கூப்பிடுறேன். சரி போ போ. டேய், இது ஒரு 3000, பாக்கெட்ல ஒரு 1000, மொத்தம் 4000. டா, உனக்கு 2000, எனக்கு 2000. யோ அங்க போய் என் தம்பி வரான். அக்கா அக்கா தம்பி எங்கடா போன? அக்கா, நான் துண்டுறதுக்கு கேட்டேன்ல, நீ இல்லன்னு ஒண்ணு செத்துலான்னு தோணுச்சுக்கா. சாரிடா தம்பி, தெரியாம சொல்லிட்டேன். அதுக்குள்ள எப்படி பண்ணலாமாடா? நல்ல வேலைக்கா, நான் புத்த ஒண்ணு தண்ணிலாம் மேல வந்துச்சு, நான் தப்பிச்சேங்கா. நீ தப்பிச்சிட்ட. நாங்க 6000 மொழி வச்சோம். 6000? 5000 தானே. உன்னை கூட்டின்னு வந்தவங்க 1000 ரூபாய் எடுத்துக்கினாங்கப்பா. காடு பசங்க ஏமாத்தானுங்களா? தம்பி வா, உங்க மாமா கிட்ட போய் உட்காரு. நீ என்ன கிட்டலாம் செஞ்சு தரேன்னா எங்கேயும் போக கூடாது. சரிக்கா. டேய் பாத்து உட்கார, மழை பெஞ்சுது, ஈயத்துல இறங்கிட்ட போதே. அக்கா, அங்க பேரு மாமா கிண்டல் பண்ணு. யோ போயா, என் தம்பி சூட என்ன வாங்கிட்டு குடியா. ஏன்பா அந்த பொறைய வாங்கிட்டு கூட சாப்பிடுங்க ஆகட்டும். நான் தரமாட்டேன். ஐயா, இது ஒண்ணும் எனக்கு வேணாம். ஏக்கா, நீ போய் பஜ்ஜி சுடு. போயா, 2 கிலோ மாவு வேணையா. 2 கிலோவா? யோ போயா, அது பத்தாது. எப்ப பார்த்தாலும் புலம்பினே இருக்குது. இங்க பாத்தியா?